அப்படி பஞ்சபூதங்களினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உடல், பஞ்சபூதங்களினால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகம், அந்த பஞ்சபூதங்களினாலே சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்திலே எம்பெருமான் கையிலங்கிரிநாதன் பஞ்சபூத வடிவிலே லிங்க வடிவமாக சிவஸ்வரூபமாக விளங்குகிறான். பாரத தேசத்திலே, தென்னகத்திலே, தமிழகத்திலே இந்த பஞ்சலிங்கங்களை எவன் ஒருவன் வாழ்நாளிலே தரிசனம் செய்து விடுகிறானோ அவனுக்கு மீண்டும் பிறவா ஒரு வரம் கிடைக்க பெற்று கைலாயத்திலே இவனுக்கென்று பிரத்யேகமாக பரமபத ஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்று மகனியர்கள் எல்லாம் வர்ணிக்கிறார்கள். இறைவனை சாட்சி கூறினான் திருவண்ணாமலையிலே. 5 ஸ்தலங்கள் கூறினேன். சிதம்பரம், திருவானைக்காவல், காஞ்சிபுரம், காளாஸ்தி, திருவண்ணாமலை. போறவங்க என்ன பண்ணுவாங்க, தரிசனம் பண்றேன்னு சொல்லி போய் நேரம் மெட்ராஸ்ல இறங்குவாங்க. மெட்ராஸுக்கு பக்கத்துல காஞ்சிபுரத்துக்கு பார்க்க மாட்டாங்க. நேர திருப்பதி லட்டு வடையும் கிடைக்குமே, திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து காலத்துக்கு போய் தரிசனம் பண்ணி திரும்பி வந்து காஞ்சிபுரத்துக்கு போக மாட்டாங்க. அங்கிருந்து நேர திருச்சினாப்பள்ளி கொடுக்கல் வாங்கலாம் அங்கதான் அதிகம். அதை முடித்துக் கொண்டு திருவானைக்காவல் அம்பிகை தரிசனம், ஜலகண்டேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரம் வந்து நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டு போற பாதையில திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் தரிசனம் பண்ணிட்டு 40வது மைல் மெட்ராஸ் வந்து பிள்ளையான் ஏறி போயிடுவாங்க. ஆனால் அந்த திருத்தலங்களை அப்படி தரிசிக்க கூடாது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்ற வருஷ கிரமத்தில் தான் தரிசிக்க வேணும். பிருத்திவி மண்ணினாலேயே உருவமாகிய ஸ்வயம்பமூர்த்தி, மண்ணினாலேயே தானாக தோன்றிய லிங்கம் பிருத்திவி லிங்கம். அது காஞ்சியில். முதலிலே காஞ்சிபுரம் சென்று நீர் ஜலம், அடுத்தது அங்கிருந்து நேர திருச்சினாப்பள்ளிக்கு போய் திருவானைக்காவலிலே இருக்க முடியாத ஜலகண்டேஸ்வரரான பெருமானை தரிசிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது தேயு அக்னி, உடனே திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையானை தரிசிக்க வேண்டும். அதற்கு அடுத்தது வாயு, அதன் பிறகு காலத்தி சென்று திருக்காலத்தி சென்று அங்கே காலத்தீஸ்வரனை தரிசித்து அதன் பிறகு ஆகாயம் சிதம்பரம் வர வேண்டும். சிதம்பரம் கடைசி, காஞ்சிபுரம் முதல். காஞ்சியிலே உள்ள விசேஷமான உற்சவம் பங்குனி உத்திரம். பங்குனி மாதம் உத்திரத்தன்று அந்த காஞ்சிநாதனை தரிசிப்பது அவ்வளவு விசேஷம். அதற்கு அடுத்தது அப்பு ஸ்தலம் திருவானைக்காவல். அங்கேயும் பங்குனி உத்திரம் விசேஷம். அங்கு சென்று பங்குனி உத்திரத்துக்கு தரிசனம் செய்ய வேண்டியது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்திலே புனிதமான திருநாள், அங்கு தரிசனம் வேண்டும். அதன் பிறகு பிருத்திவி, அப்பு, தேயு, அக்னி, திருவண்ணாமலை. அங்கே கார்த்திகை மாதம் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் தான் விசேஷம். பங்குனி உத்திர உற்சவம் அந்த கோவிலில் நடந்தாலும் அந்த ஊர் பிரம்மோற்சவம் கார்த்திகை மாதத்தில் தான் நடைபெறும். கார்த்திகை மாதத்தின்று வரக்கூடிய பெரிய கார்த்திகை என்று கூறுகிறோமே, மகா கார்த்திகை, கார்த்திகை தீபம் என்று கூறுவோமே, அன்று அங்கு திருவண்ணாமலையிலே எம்பெருமானை தரிசிக்க வேண்டும். அதற்கடுத்தது வாயு. காளகஸ்தியிலே பிரம்ம உற்சவம் வழக்கம் போல் நடந்தாலும் அங்கே விசேஷம் சிவராத்திரி. சிவராத்திரி என்று அந்த காளத்தீஸ்வரனை தரிசிக்க வேண்டும். பிறகு ஆகாசம், அது சிதம்பரம். அங்கே மார்கழி மாதம் வருகின்ற திருவாதிரை நன்னாளிலே பௌர்ணமி என்று எம்பெருமானை தரிசிக்க வேண்டும். அந்த திருத்தலத்திலே அந்த திருநாளிலே தரிசித்து விட்டால் அவனுக்கு மீண்டும் இந்த உலகிலே பிறப்பு இல்லை, பரமபதம் கிடைக்கிறது என்று சிவபுராணம் கூறுகிறது.